புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் பாஜகவினரால் கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக உச்சகட்ட மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் பாஜகவினரால் கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக உச்சகட்ட மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. பாஜகவால் ஆளும் அரசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் அமைச்சர்களாகவும், ஒருவர் சபாநாயகராகவும், இன்னொருவர் முதல்வரின் பாராளுமன்ற செயலராகவும் அரசு பதவிகள் வகித்துக் கொண்டிருக்கிறார். பதவியில் இல்லாத ஒரு சில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமன எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவென அவர்களாகவே தெரிவித்துள்ள சில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் அவர்கள் மீதும் உள்துறை அமைச்சர் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை கூறி சுழற்சி முறையில் அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஒரு மனு அளித்தனர். ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் அலுவலகம் என்பது ஒரு பாஜகவின் கட்சி அலுவலகமாக இருக்கிறது என்கின்ற பல்வேறு எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற விதத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே செயல்பாடுகள் அமைந்துள்ளது. அவர்கள் தெரிவித்தது போன்று இதே கருத்தினை பாஜகவின் டெல்லி தலைமையிடம் பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா அவர்களை சந்தித்து தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்து ஆட்சியில் அங்கம் பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பொழுதும் உருவானதாக தெரியவில்லை என கூறினார்.